இன்றைக்கி இவங்க 3 பேருக்கும் ஊசி போட்டிருக்கு. டானிக் கொடுத்துருக்கேன். டானிக் கொடுத்ததில் தான் டானிக்கு ஓஆர்எஸ்ஸு நெக்ஸ்ட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் கொடுத்ததுலேயே ஃபுல்லாக நனைஞ்சிருவாங்க. நம்மளையும் நனைச்சிருங்க. அதனால தான் இப்படி ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த லாஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி நேற்று சாயங்காலம் ஃபுட்டு எடுக்கலை, அதனால் உங்களை தனிமைப்படுத்தியிருக்கு. தனிமையில் இவங்க எல்லாருக்குமே வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் ரெக்கவர் ஆனவங்க அவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இது 3 பேருக்கும் இன்றைக்கி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. இந்த சென்டரில் படுத்துருக்க பாருங்கள், அது அடையாளத்துக்காண்டி நான் ஒவ்வொன்றுக்கும் ராமம் பட்டை அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். இது மட்டும் 10 நாள் ஆச்சு, ரெக்கவர் ஆணுச்சு. ஆனால் திரும்ப மறுபடியும் ஃபுட்டு எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்கு மட்டும் சாப்பிடுவாங்க, எக்கும் ஈரல் மட்டும் சாப்பிடுவாங்க. மற்ற ஐஸ்கிரீம் தொடுறது கிடையாது. டானிக் கொடுக்கும் போதெல்லாம் பெரும் சித்திரவதை எனக்கு. டானிக் கொடுக்குறது தான் கஷ்டமாக இருக்குது. இன்ஜெக்ஷன் கூட வாங்கிடுதுங்க. டானிக் கொடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது.